ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டியில் வழக்கமாக போகிற இடத்துக்கு போகாமல் இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். 2 டேஸ் ட்ரிப்பாக இந்த ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 டேஸ் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த இடம், எப்படி போகணுங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போ இந்த வழியை நம்ம போனாலும் நமக்கு டிராஃபிக்கே இருக்காதுங்க. ஃப்ரீயாக நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கிண்ணக்கோரைக்கு போகிறோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போகிற வழியாக நமக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து காட்டேரி ஜங்ஷன் ஒரு இடம் வரும். குன்னூருக்கு முன்னாடியே 30 கிலோமீட்டரில் நமக்கு அந்த இடம் வந்துடும். நமக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். நம்ம காட்டேரி ஜங்ஷனில் நம்ம கட் பண்ணி அங்கேருந்து கீழ்குந்தா நம்ம போகணும். ஃபஸ்ட்டு கீழ்குந்தாலேருந்து மஞ்சூரில் நம்ம போயிட்டு அங்கேருந்து நம்ம கிண்ணக்கோரை போகிறோம். நம்ம கிண்ணக்கோரையை ரீச் பண்ணுறதுக்கு மொத்தம் 75 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். நமக்கு 3 hours கிட்ட டைம் எடுக்கும். போகிற வழியெல்லாம் இப்போ போகிற வழியில் இது மாதிரி காட்டு மாடுகள்லாம் நம்ம நிறையவே பார்க்கலாம். ரோட்லேயே நிற்கும். ஸோ கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி போகும்போது நிறைய அழகான இடங்களை நாம் பார்க்க முடியும். இங்கே டிராஃபிக்கே இல்லாததுனால நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலாம். ஸோ நம்ம வியூ பாயிண்ட் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட் இல்லை. போகிற வழி எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே வியூ பாயிண்ட் தான். ஸோ பார்த்துட்டு மெதுவாக ரசிச்சுக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு இடத்த தான் நாங்கள் இந்த இடத்த பார்த்தோம். இங்கே பாருங்கள், ரோட்லலாம் யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று அந்த இடத்த பார்க்கும்போது நடுவில் ஒரு மரம் அவ்வளோ அழகாக இருந்தது. அது பக்கத்தில் ஒரு கோயில். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக நாங்கள் அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ரீச் ஆக போகிற ஊர் தான் குந்தா. நம்ம இப்போ குந்தாவோட டாப்பில் இருக்கோம். ஸோ நம்ம கீழேருந்து பார்க்கும்போதை விட அந்த ஊரை கிராஸ் பண்ணி மேலே பெண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு அதெல்லாம் ஈபியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம நெக்ஸ்ட்டு ரீச் ஆக போகிற இடம் தான் மஞ்சூர். அப்படி நாங்கள் மஞ்சூர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேடின ஹோட்டல் தான். தேடும்போது இந்த ஆர்கே மெஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நாங்கள் ட்ரை பண்ணோம். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே அங்கே இருக்குது. சாப்பாடு வெஜிடேரியன் 80 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்தது. அந்த இடத்துக்கு அது போதுமான சாப்பாடு தான். அதே போல் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபியூவல் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்த 25-30 கிலோமீட்டர்ஸ்க்கு நமக்கு எங்கேயுமே ஃபியூவல் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ நீங்கள் மஞ்சூர்லேயே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எங்கேயுமே கிடைக்காது, 5 லிட்டராக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டிலோ ஏதோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த கிண்ணக்கோரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு நாளைக்கு 5 தடவை போய்கிட்டு இருக்கு. ஊட்டியிலேருந்து காலையில் 6 மணிக்கும் 11 மணிக்கும், மதியானம் 1:30 மணிக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கும் 5:30 மணிக்கும் ஒரு பஸ்ஸு கிளம்புது அங்கேருந்து. அதே போல் இந்த கிண்ணக்கோரையிலேருந்தும் ரிட்டன் காலையில் 6:30 மணிக்கு ஒரு பஸ்ஸும், அதே போல் 10:30 மணிக்கு ஒரு பஸ்ஸும், மதியானம் 2:40க்கு ஒரு பஸ்ஸும், அதுக்கப்புறம் ஈவினிங் 5:20க்கு ஒரு பஸ்ஸும் கிண்ணக்கோரையிலேருந்து ரிட்டன் ஊட்டிக்கு கிளம்புது. அங்கங்கே மக்கள்லாம் ஓரமாக வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறுபடியும் போகணுன்னு உங்களுக்கு தோணும். இப்படி ஒரு அமைதியான இடம் இது. ஊட்டிக்கு வழக்கமாக குன்னூர் வழியே போயிருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு இடத்த கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்படி ஒரு அழகான இடம் இந்த இடம் போகிற வழி எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படி ஒரு அமைதியை வந்து உணர்ந்தோம். ரொம்ப அழகான இடங்க. கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்தீங்களா, மக்கள் எல்லாருமே எங்கெங்கே தோணுதோ அந்த இடத்துல நின்று அவங்க கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு அழகான இடத்த வந்து போகிற வழி எல்லாமே இருக்குது. நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃபால்ஸை நாங்கள் பார்த்தோம். இது மழை நேரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தது. அப்போவும் நம்ம மக்கள்லாம் அதில் ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்குற இந்த சின்ன இடம் தான். ஒரு 4-5 வீடு மட்டும்தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஊர்கள் எதுவும் கிடையாது. ஒரு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து தேயிலை தோட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபுல்லாக தேயிலை தோட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடமும் நீங்கள் போகிற வழியில் எந்த ஒரு வெஹிக்கிளும் அதிகமாக வராது. ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நான் ட்ராவல் பண்ண எங்கேயும் அவ்வளோ ஒரு ஃப்ரீயான ட்ராவலிங்கை நான் வந்து பார்த்ததில்ல. இந்த இடம் வந்து ரோடு பெரிய அகலமான ரோடுன்னு சொல்ல முடியாது. ரோடு சிங்கிள் ரோடு தான். ஆனால் இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பைக்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ராவலிங் வந்து தேயிலை தோட்டம் நமக்கு முடிவடைஞ்சிருக்கும். நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் தான் இது எல்லாமே. இதில் கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் நீங்கள் போகணும். ஏன் அப்படின்னா காட்டு மாடுகள்லாம் நிறைய நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் போனப்போ கிளைமேட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. மற்ற நேரங்களெல்லாம் பயங்கரமான மிஸ்ட்டு. உண்மையிலே மிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்துக்கிட்டு இருந்த ரோடு மாதிரி இல்லாமல் இப்போ நமக்கு ஹேர்பின் பெண்டு மாதிரி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஹேர்பின் பெண்டு வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அதிகமான பெண்டாகவே இருக்கும். ரொம்ப இறக்கமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்து மெதுவாக ட்ரைவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நாம் கிட்டத்தட்ட கிண்ணக்கோரை வில்லேஜை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து நமக்கு ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கும் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இந்த வில்லேஜில் வந்து கிடைக்கும். நாம் இந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே பார்க்கிங் இடம் இருக்குது. லோக்கலில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கீழே பார்க் பண்ணிவிட்டு பைக்காக இருந்ததுன்னா நீங்கள் வியூ பாயிண்ட் வரைக்கும் பைக்லேயே ட்ராவல் பண்ணலாம். பட் காராக இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே விட்டுட்டு பை வாக் இதில் நடந்து கொஞ்சம் நேரம் போனீங்கன்னா ஒரு அருமையான இயற்கையான காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த நிழல் பெறும்.
அங்கே பாரு, இதோட ஹைட் அது. Wah, siapa? Sama enggak? Ya coy, bayi bau. Masa cari agak? Cari agak? Cari. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது இந்த இடத்துக்கு போகணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எங்கே போகணுங்கிறத நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.